வெறும் 40 செகண்டில் சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலாவை அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மீனை கழுவி ஃப்ரைக்காக மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்ச உடனே 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு அதையும் வதக்கிட்டு 2 தக்காளியை அறுத்து போட்டுருங்க. அதையும் வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கடி பிடிக்காமல் கிண்டி விட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து உள்ளே சேர்த்து புளித்தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் கழிச்சு மீனையும் மாங்காயும் உள்ளே இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்